بسم الله الرحمن الرحيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் தூங்குகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறது சிறப்பான 10 நாட்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். 10 நாட்களில் நம்ம என்ன திக்ரு செய்யலாம், என்னென்ன ஓதலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கணும். அரபா நாள் இந்த 10 நாட்களில் துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களில் 9வது நாள் தான் அரபா நாள். அந்த அரபா நாளில் நம்ம நோன்பு பிடிப்பது ரொம்பவும் மிகவும் நம்மளுக்கு நன்மை அளிக்கும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இந்த ஹஜ்ஜுக்கு சென்றிருக்காங்கல்ல அவங்கெல்லாம் அந்த அரபா மைதானத்தில் இருந்து அங்கே துவா செய்வாங்க. நம்ம ஹஜ்ஜுக்கு போக முடியாதவங்க வீட்டில் இருந்தபடியே நம்ம நோன்பு பிடிக்கலாம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இந்த நாட்களில் நம்ம துவாக்கள் அந்த அங்கீகரிக்கப்படும். நம்மளுக்கு என்னென்ன தேவை இருக்கிறதோ அதெல்லாம் நம்ம அல்லாஹ்விடம் அன்னைக்கு நம்ம துவா செய்யலாம். இன்னும் அந்த முதல் 10 நாட்களுமே நம்ம இறைவனிடம் நிறைய துவா செய்யலாம். முடிஞ்சாக்கா நம்ம 10 நாட்களுமே நம்ம நோன்பு பிடிப்போம். 10 நாட்கள் இல்லை 9 நாட்களுமே நம்ம நோன்பு பிடிக்கலாம். முடியாதவங்க அரபா நாட்கள் 9வது நாட்கள் மட்டும் நம்ம நோன்பு பிடிக்கலாம். அந்த 10 நாட்களுமே நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக்க லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அப்படிங்கிற திக்ரை நம்ம அதிகமாக சொல்லலாம். இன்னும் சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற திக்ர்களையும் நம்ம அதிகமாக நம்ம செய்துக்கிட்டு வரலாம். இன்னும் இந்த நாளில் நம்ம குர்ஆனை நம்ம நிறைய ஓதலாம். நம்ம 10 நாட்களில் நம்ம ஒரு நாளுக்கு ஒரு டைம் கூட நம்ம வேஸ்ட் பண்ணிடாமல் அந்த 10 நாட்களில் நிறைய குர்ஆன் ஓதலாம். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக கூட நம்மளால் முடிஞ்ச அளவு சதக்கா செய்யலாம். இதற்கு நம்ம பெரிய ஈடேற்றம் நமக்கு இருக்குது. ரமலானில் கடைசி 10 இரவு எப்படி நம்மளுக்கு மிகவும் சிறப்பானதாக இருக்குதோ அதுபோல் துல்ஹஜ் மாதத்தில் முதல் 10 நாட்கள் மிகவும் சிறப்பானது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிச்சிருக்கிறாங்க. அதனால் இந்த 10 நாட்களுமே அல்லாஹ் நமக்கு போனஸாக அறிவிச்சு நம்மளுக்கு கொடுத்துருக்கான். அந்த நாட்களில் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம நிறைய துவாக்கள் கேட்டு நிறைய திக்ருகள் செய்து நம்ம அந்த நாட்களை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். எல்லாம் இந்த அரபா நாட்களை நம்ம மிஸ் பண்ணிடாமல் அன்னைக்கு நம்ம நோன்பு நோற்று நம்ம நிறைய நன்மையை அடைவோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் இந்த அதிகப்படியான நன்மைகள் செய்வதற்கு அல்லாஹ் அருள் புரியணும். இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வீடியோவில் குர்பானின் சட்டம் என்ன, குர்பானின் கொடுப்பதால என்ன நன்மை அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம தெரிஞ்சுக்குவோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.